கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் தான்தோன்றி மலைப்பகுதியில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கரூர் மாவட்ட தலைவர் தவிர்த்து மாவட்ட செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தற்போது கரூர் எம்பியாக இருந்து வரும் ஜோதிமணிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜோதிமணி தனது தொகுதியில் சரிவர பணியாற்றாமலும் கூட்டணி கட்சிகளிடம் வெறுப்புணர்வை ஏற்படுத்திய காரணத்தாலும் அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக தலைமையையும் அகில இந்திய தலைமையையும் இக்கூட்டம் கேட்டுக்கொண்டது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் சரிவர செயல்படாத காரணத்தினால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செல்வி ஜோதிமணி அவர்கள் தமிழக தலைமையிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் மோதல் போக்கை கடைபிடித்து கட்சிக்கு களங்கம் உண்டாக்கி கொண்டிருப்பதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது.